வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா பாருங்க, சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து ஒர்லிகோன் என்னும் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இந்த சிட்டியில் வந்து இன்றைக்கு என்ன சிறப்புன்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் போவோம். என்ன நிகழ்ச்சி என்னென்னு பாருங்க. இங்கே பாருங்க ஒரு ரயின் ஒன்று வருது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பிரதான ரயில்வே நிலையத்துக்கு வந்துட்டோம். ஒர்லிகோனுடைய பிரதான ரயில்வே நிலையம் இதைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, இப்போ இந்த ஒர்லிகோன் என்னும் இடத்துல நிற்கிறோம். ரயில்வே நிலையம் இதுதான். இதுவும் ஒரு பெரிய ரயில்வே நிலையம். இங்கேயும் நிறைய தமிழாக்கள் எல்லாம் இருக்கணும். பாருங்க, உங்களோட உறவுகளும் வந்து இங்கே இருப்பினோம். முதல்ல நாங்கள் ரயில்வே நிலையத்தை பார்த்துட்டு இப்போ இந்த வழியில் போய் இடத்தை பார்ப்போம்மா. பதியலை. ஓகே, என்ன பாருங்கள், இந்த சைட்லேயும் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே சனம் எல்லாம் ரெடியாக நிற்கணும் வலிக்கிறதுக்கு. அது இல்லை, இது முந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ பயங்கர பெருசாகி போட்டு பாருங்கள். உங்களால் எவ்வளோ எத்தனை ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வேறு. இதுவும் நிறைய ரயில்கள் வந்து போகிற இடம். அது ஓகே, இனிமேல் கீழ்த்தளத்தை பார்த்து போட்டு சிட்டிக்குள்ளே போவோமா. இப்போ வந்து கீழே மார்க்கெட்டுக்குள்ளே பார்ப்போமா. பாருங்க, இது பஸ்ஸுகள் ட்ராமுகள் எல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகாண்டு காட்டிக்கிறாங்க. இது ரெண்டு பக்கமும் வெளியில் அப்படியே போகுது. இங்கே இப்போ கடை தொகுதியை பார்க்க முருகன். இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. ஆனெல்லாம் அமைச்சிருங்க. சாண்ட்விச் எல்லாம் ஆனல் அடிக்கிறவர். எப்படி பாதி. ஓகே, இப்போ வெளியில் போய் பெருசாக கடைகளை காணையில் இதில் ஒரு கியோஸ்க், இஞ்சாலேயும் ஒரு பேக்கரி இருக்குது. இது வளமையாக நீங்கள் ரயில்வே நிலையத்தில் பார்க்குற ஒரே கடைகளில். நாங்கள் போய் இடத்தை பார்ப்போம். வித்தியாசமாக இதுக்குள்ளே ஒரு பிளாக், இது ஒரு பாதையுமா. இதுக்கும் ஒரு பாதை, அப்படி இங்கேயும் ஒரு பாதை. இதில் பாருங்க, ஜூஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும். நைஸ். இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து டவுனுக்குள்ளே போவோம். என்ன வா. இப்போ ரயில்வே நிலையத்திலிருந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, பஸ் எல்லாம் நிற்கிது. அங்காலோட அப்படியே ரேம் தொகுதி இருக்குது. பாருங்க, இங்கே கீழே அண்டர் கிரவுண்ட் ரோட்டெல்லாம். பாருங்க, இது ரேம் பகுதி எல்லாம் கூட. ஓகே, இனிமேல் அடுத்த பக்கம் போவோம். என்ன ஓகே, இப்போ அடுத்த பக்கம் வந்துட்டோம். இதில் ஒரு சின்ன பூங்கா ஒன்று இருக்குது. ஓகே, வாங்க அங்கால போய் பார்ப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தா இது எங்கால பெரிய ரோட் போகுது. அங்கால போய் இந்த இடங்களுக்கு போகணும். கஷ்டம். இங்கால வந்து சிக்னல் விழுந்துட்டு போகும். டாக்க வந்துட்டோம். பாருங்க, அங்கால ரேம் போகுது. இந்தியாவில் வந்து அடுத்த பக்கத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க,
இங்கே பெருசாக கடை தொகுதியாண்டு இல்லை, கொஞ்சம் கடைடாக்கு வேறு. ஓகே, நம்ம அடுத்த பக்கம் போய் பார்ப்போம். சுவிஸிൻ്റെ சுதந்திர நாளும் வருது பாருங்க, ஆகஸ்ட் உண்டா. இந்த ஆண்டு வெடிப்பெருநாளை பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தா பெருசாக உண்டையும் காணையில், வெறும் ரோட்டும் வீடுகளும் தான் கிடக்கு. இதுக்குள்ளால் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று போது போய் பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் பில்டிங் கிடக்கு. அதில் வேற ஆசியா நாட்டு பில்டிங் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கிடக்கு, உயரமான கட்டிடம். ஓகே, அடுத்த பக்கம் போவோம். இங்கால கராச்சி இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு, பில்டிங்கோடையும் பார்க்க வேறு. இங்கால வந்து அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இங்கால பெரிய ரோட்டும் பில்டிங்கோடும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை பெருசாக பார்க்குறதுக்கு. ஓகே, பார்த்தீங்களா? வாங்க நம்ம அடுத்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. எட்டங்களுக்கு தான் இருக்கா போய் பார்க்கணும். மேன் இதில் வந்து கார் கம்பெனிடாங்க. எல்லாம் பாருங்க, பாயுதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் விளங்கும். இங்கே ஒரு ரேம் போகுது. இங்கே பெருசாக உண்டையும் காணையில், ஒரே சிவர்களும் மதில்களும் காடுகளும் மரங்களும் மாதிரி தான் கிடாது. அவ்வளோ பெருசாக இல்லை. எட்டத்தில் ஏதாவது பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். டூரிஸ்ட் சென்டரில் இருக்கா கேட்டுட்டு இந்த அடுத்த வீடியோவில் வந்து பஸ்ஸில் என்னதுலையும் போகணும் போலடாக்கு பார்த்து எடுத்து போகிறேன். ஓகே பாருங்கள், இந்த பக்கமும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் ஏதோ ஒரு 2 தொழிற்சாலையை தான் கிடாக்கு, அது மட்டும் தெரியுது. அப்படியா ஏதோ தொழிற்சாலையை தான் இருக்கணும். இங்கால பெரிய ரோட்டோளுக்கு பெரிய இடம் தெரியுது. இங்காலையும் வந்து கடைகள் போட்டி கிடக்கு. பின்னே இருந்தான் போட. இன்றைக்கு வெள்ளி சனி ஞாயிறு தெரியும் தானே உங்களுக்கு என்ன மாரி இருக்க மாட்டேன் வெளிநாட்டில். என்ன பின்னே இருந்தான் களியாட்டம் ஆரம்பம். இப்போ வந்து அடுத்த பக்கம் வந்துட்டோம். இங்காலையும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே வீடுகளும் அது ரோட்டுக்குமே தான் கிடக்கு. பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பூங்கா கூட காணையில். ஓகே வாங்க, அங்காலே தான் தெரியுது ஒன்று வா. இந்த பக்கமும் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரே கராச்சியும் வீடும் அது மாதிரி தான் கிடக்கு. வாங்க அடுத்த பக்கம் பார்ப்போம். இந்த மரத்தை பாருங்க, எங்கட ஒரு அரச மரம் மாதிரி கிட ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்க ஒரு வெள்ளரசு மாதிரி தான் கிடக்கு. இதில் நீங்களால் பூந்து அடுத்த பக்கம் வந்துட்டோம். இஞ்சாலையும் பெருசாக ஒன்றும் இல்லை, வேறுங்க இது தான் கிடக்கு. ஓகே இடங்கள் ஓகே வடிவாக இருக்குது. எல்லாம் வீடும் ரோட்டும் தான். அங்கால ஒரு ரேமண்டு போகுது பிச்சை அடித்து கொண்டு. ஓகே, இப்போ ஓரளவு குறிப்பிட்ட இடங்களை பார்த்துட்டோம் சுற்றி. இதுதான் இந்த சிட்டியின் சுற்று வட்டாரம். இனிமேல் அப்புறம் வெளியிடங்களுக்கு இருக்கா போய் பார்ப்போமே. அங்கால பார்ப்போம். ஓகே, திருப்பி நாங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்து இதான்ட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடித்து கொள்ள போகிறோம். இன்னொரு வீடியோவில் இங்கே ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லி அதை போய் அனுமதி கிடைச்சா எடுத்துகிட்டு போடுறேன். என்ன ஓகே, நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உறவுகளுக்கும் ஊருக்கு பகிர்ந்து விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவில் பாருங்க ஒரு ரேம் ஸ்டேஷன் ஒன்றுடாக்கு. இந்த ரேம் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறேன். இதில் நான் ரேம் வந்து நிற்கிற உரளிக்கோணுக்குரிய ரேம் வந்து பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான இடமாகடாக்கு. இந்தியாவில் மக்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கணும். இந்தியாவில் ஒரு அம்மா பாயோட போகிறேன். ஒரே வெயில்லான ரோட்டில் போட்டு நித்திர போகிறான். இது அடுத்த பக்கம் ரயில்வே நிலையத்தின். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வேறு எங்கட ஒரு பூக்கண்டெல்லாம் வச்சிருக்கு. அங்கால பார்த்துட்டு இந்த பக்கம் ரைனர் வேறு வேறத்தான் ஒரு அண்ணன் சொல்லிச்சு. இந்தியாவில் என்ன ஒரு இடம் கிடக்குன்னு சொல்லி இந்த பக்கம்தான் பார்க் மாரி எல்லாம் இருக்கான். அப்போ டக்காண்டு அடித்து விழுந்தோன்னு இந்த பக்கம் வந்தால் இந்தியாவில் நல்ல கலகலப்பாக இருக்குது. பார்த்தீங்களே ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ நான் வீடியோ அதோட முடிப்போண்டு பார்த்தா இந்தியாவில் இன்னும் நல்ல இடம் கிடக்குன்னு சொல்லி ஆக்கள் பாருங்க. இன்டர்வல் டைமுக்கு வந்து இதில் ஆறினம். இது கொஞ்சம் செந்தளிப்பான இடமாக கிடக்கு. இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்துக்கிறோம் போலடா. மக்கள் எல்லாம் இருக்கணும். இதில் தண்ணியும் பாய் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இடம் நல்ல இடம். இதான் மக்கள் கூட்டம் கூடும் இடமாக. ஓகே, பார்ப்போம். அங்காலே மீதாக இருக்கும். பாருங்க, இதில் இண்டோலுக்கு செஸ் விளையாடுறதுக்கு இவ்வளோ பெரிய செஸ் கட்டை செய்து வச்சிருக்கணும். வந்து பார்த்தீங்க, நிலத்திலே அப்படியே விளையாடக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கீங்க. முக்கியமான பொழுதுபோக்கு இடம் தான் இந்தியாலையும் இருக்குது. பாரு, இதில் நீங்கள் நின்றுண்டே விளையாடலாம். இது செஸ். நல்ல பொழுதுபோக்குறது செய்து வச்சிருக்கோம். வாங்க அடுத்த பக்கம் பார்ப்போம். உறுப்பு கடையும் வந்து குறைச்சி போட்டுருக்குது. படம் ஒன்று நல்ல வடிவான படம் ஒன்று. இப்போ அடுத்த பக்கம் வந்துட்டேன். பாருங்க, இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் அடுத்த ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அடுத்த சைட்டு இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லி அங்கே அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். பாருங்க, இந்தியாலையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்தியாவில் கனா ரோடு பிரிக்குது. பாருங்க, அந்த அதுக்குள்ள கொண்டு போகுது. பேருந்து இதுக்குள்ள ஒரு பக்கம் ரேம்பர். இது கொஞ்சம் பெரிய இடமா கிடக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான இடம். ராஜி நாயை கொண்டு போகிறா. ஏணியில் கட்டி களத்திலே ஏணியை கட்டி போட்டு கொண்டு போகிறா. இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக் கடைகள் கிடக்கு. ஓகே, அடுத்த சைட்டும் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. இதோட வந்து திருப்பி ரயில்வே நிலையத்துக்கு தான் போகுது. ஓகே, வீடியோவை முடித்து கொள்வோம். நிகழ்ச்சியை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா.